ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். ஆனால் நம்ம இன்றைக்கி இந்த சேனல் என்ன செய்ய போகிறோன்னா புளியோதரை செய்யலாம். கோவில் பிரசாதத்துக்கும் இந்த மாதிரி வீட்டுக்கும் நம்ம எங்கேயாவது வெளியில் போனால் கட்டிகிட்டு போனால் குழந்தைக்கு லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சூப்பராக சுவையான புளியோதரை தான் செய்ய போகிறேன். அதுக்கு சாதம் வடித்து வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். பாருங்கள், நான் ஸ்டவ் பற்ற வச்சு பற்ற வைக்கிறேன். ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை போட்டு வறுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுந்துருச்சு. நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சம் ஆறினோடனே இது தோலெல்லாம் நீக்கி வச்சிடலாம். இந்த அளவுக்கு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்னஸாக கரைச்சி வச்சுக்கலாம். வடிகட்டிட்டு புளியும் திக்காக கரைச்சி வச்சுக்கிறேன். நம்ம இதை தாளிச்சிடலாம். இப்போ அதில் 2 குழம்பு சின்ன கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி புளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடுகு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. பெரிய ஸ்பூனு ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, அதே அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. வறுத்து வச்சுருந்த இல்லையா வேர்க்கடலை, அதையும் போட்டுக்கணும். ஒரு 5-6 காஞ்ச மிளகா, கேஸை ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம இல்லைனா அதை தீஞ்சிடும். இப்போ இப்படி இருக்குது. இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கணும். கரைச்சி வச்சோம் இல்லையா புளி தண்ணி, அது இதில் ஊற்றிடலாம். ஏற்கனவே 2 தடவை வடிகட்டி வச்சு அதில் ஊற்றிடலாம். மஞ்சள்தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 2 ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு இந்த அளவுக்கு போடலாம், பத்தாது. இன்னும் புளி சாதத்துக்கு ஒரு வாட்டி போட்டோம்னா கரெக்டாக கலரும் போது கரெக்டாக இருக்கணும். அடிக்கடி போட்டு கலர்னா நல்லா இருக்காது. பெருங்காயத்தூள் மஞ்சள்தூள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதில் சீரகமும் வெந்தயமும் 2 ஸ்பூன் போட்டு அது கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு வறுத்து எப்பவுமே பொடி பண்ணி நான் வச்சுருப்பேன். அதனால் இது வறுத்தில் காட்டலை. அந்த மாதிரி வறுத்து அரைச்சி போட்டோம்னா புளி குழம்புக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். சீரகம் வெந்தயம் இது 2 மட்டும் போதும். தனியா கிணையெல்லாம் தேவையில்லை. அதுவும் நல்லா டேஸ்ட்டில் இருக்கும். அதை அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம கொதிச்சுட்டு இறக்கும்போது நம்ம அதை போட்டுக்கலாம். அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, குழம்பு ஸ்லோவாக வச்சு நல்லா கொதிச்சுட்டு நம்ம திறந்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், திக்காயிடுச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு. இன்னும் கொஞ்சம் இந்த பொடி போட்டுடலாம். இப்போது சீரகமும் வெந்தயமும் வறுத்துட்டு பொடி பண்ணி நம்ம எப்போவுமே வச்சுக்கிட்டோம்னா அது ஒன்றுமே ஆகாது. நம்ம எப்போ புளி சாதம் செய்கிறோமோ அப்போ அதை எடுத்து போட்டுக்கலாம். குழம்பு அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். புளி எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு இந்த சீரக பொடி போட்டுக்கலாம். இதில் வெந்தயமும் கலந்துருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு போடுறேன். இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இது வாசனையாக இருக்கும். இது போட்டால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது போட்டு ஒரு கொதி கொதிச்சோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு. அதுதாங்க புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், கிண்ணத்தில் மாற்றின உடனே அந்த குழம்பு அந்த பேன் கருப்பாக இருக்கிறதுனால எண்ணெய் எப்படி இருக்குன்னு கூட தெரியல குழம்பு.
பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக நல்லா எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சாதத்திலோட போய் கலந்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாதம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திக்னஸாக ஊற்றி கலரணும்னா நல்லாயிருக்கும். வெளியில் எடுத்துகிட்டு போனாலும் சாயந்தரம் வரலாம் நல்லாயிருக்கும். காலையில் கிளறி எடுத்துகிட்டு போனால் கூட பாருங்கள் நல்லா கலரியாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் பரிமாறிக்கலாம். புளி சாதம் ரெடி. இதுக்கு சைடிஷ்ஷாக சின்ன சின்னதாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி காரம் போட்டு வறுத்துக்கலாம். அப்பளம் வச்சுக்கலாம், முட்டை வச்சுக்கலாம், நம்ம எதை வேணாலும் வச்சு பயன்படுத்திக்கலாம். நாங்கள் இன்றைக்கி முட்டை தான் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு வறுத்த முட்டை ஏற்கனவே நான் இந்த மாதிரி ஒரு வறுத்த வீடியோ போட்டிருக்கேன். நம்ம இப்போது இதை சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, பார்ப்போம். வாசனையாக இருக்கும், அருமை, சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செய்து பாருங்கள். இந்த நான் செய்கிற மாதிரி மெத்தடில் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.